முதுகுக்கு பின்னால ஒரு பொண்டாட்டி தாசனை பத்தி என்ன பேசுவீங்க? ஆம்பளையா கெத்தா இருக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டி ஊசி வாங்கணும்னா கூட கேக்குறேங்கிறாரு. இதுக்கு இவர் செத்தே போயிடலாம். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? இன்னைக்கு நான் டாபிக் என்ன அப்படின்னு சொல்ல விரும்பல, மாறாக காட்ட விரும்புகிறோம். பில்டப்லாம் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாரும் கைகள் கட்டி ரிலீஸ் ரிலீஸ். எஸ், ஐ ஆம் a proud பொண்டாட்டி தாசன். ஓகே, நீங்க மைக் 1 2 3 அப்படின்னு சொல்லி நீ ஊருக்கு அனௌன்ஸ் பண்ண போறீங்க. ஐ அம் a proud பொண்டாட்டி தாசன். ஆஹா, இவன் அவனே தாப்பா. மைக் டெஸ்டிங் 1 2 3 ஐ அம் a proud பொண்டாட்டி தாசன். என்ன கொடுமை சரவணன். சின்ன பொருள் வாங்கணும்னா கூட அவங்களுடைய பர்மிஷன் கேட்டுட்டு தான் வாங்குவேன். இதுதான் தவறான விஷயம். எனக்கு ரொம்ப ஆசை காஸ்ட்லியா ஒரு பென் வாங்கணும்னு, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். அவங்க பர்மிஷன் கொடுக்கல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட்ஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சிட்டு இருக்கேன். டெஸ்டிங் 1 2 3 ஐ அம் a proud பொண்டாட்டி தாசன். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. காலையில டிஃபன் கூட என்ன சாப்பிடுன்னு கேட்டு தான் சாப்பிடுவேன். என் வைஃப் கூட இல்ல, ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன சாப்பிட அப்படின்னு கேட்டு தான். ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகேமா. ஓ, நீங்க இங்க சாப்பிடுறதுக்கு அங்க ஃபோன் ஃபோன் பண்ணி பண்ணி கேட்டு தான் சொல்லுவேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. I am very proud to be a பொண்டாட்டி தாசன். யூ ஆர் பொண்டாட்டி தாசன் தான். அப்புறம் டு பி நக்கல்யா அவனுக்கு. அவங்களுக்கு மார்னிங்ல இருந்து எல்லா ஹெல்ப் நான் பண்ணுவேன். அந்த வீட்ல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. I am a proud of பொண்டாட்டி தாசன். மர்க்கா சொல்லு. I am a proud of பொண்டாட்டி தாசன். மர்க்கா சொல்லு. I am a proud of பொண்டாட்டி தாசன். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதானே. ஓகே, இவங்கள விட நீ எந்த லெவலுக்கு பொண்டாட்டி தாசன்? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். எல்லா சமையல் பாத்திரமும் விலை கழுவிடுவா, ஆனா அந்த குக்கரை மட்டும் விளக்கவே மாட்டான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அந்த 12 மணி ஆனாலும் அந்த குக்கரை விலைக்கு போட்டு தான் நான் தூங்குவேன் என் பொண்டாட்டிக்காக. ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற. மட்டன் சிக்கன் இந்த 2 சமையலுமே நான் தான் செஞ்சு கொடுக்குறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. 11 வருஷத்துல ஒரு முறை கூட என்னுடைய மனைவி வந்து மட்டன் சிக்கன் செஞ்சதே கிடையாது. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி அண்ணன் அதை பெருமையா சொல்லுவேனே. 11 வருஷமா சிக்கன் செஞ்சு போடுறேன், குக்கர் கழுவுறேன். குக்கர் இஸ் நாட் ஈஸி ஜாப். அம்மாங்க தோசை சுட்டுட்டு இருப்பாங்க. நான் நேரா எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். சரி, அதான் கடவுள். அத உங்க அம்மா தோசை ஊத்துவாங்க, அவங்க உட்கார்ந்திருப்பாங்க, நீங்க கொண்டு தோசை வச்சிருவீங்க. கரெக்ட் பொண்டாட்டி தாசன். ஆனா உங்க அம்மாவை நினைச்சு தான் யோசிச்சு பாருங்க. அரியே, நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சேன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்கு. சாப்பிட்டீங்கன்னா சொல்லு நான் சாப்பிடுறேன் அப்படின்ற அளவுக்கு கூட நான் இருந்திருக்கேன் சார். இப்போ அவங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிடுவீங்க? ஆமாங்க சார். யா யா. ஒருவேளை நான் சாப்பிடலங்க அப்படின்ட்டா நான் விட்டுருவேன் சார். நான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட மாட்டீங்க? நான் மனுஷன் யாரும் இல்ல, மொட்டை மாடிக்கு பக்கத்துல உட்கார வச்சு பேன் பார்த்துட்டு இருந்தேன். சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். பேன் பார்த்துட்டு ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்கேன். ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா, மேல உட்காந்துட்டு இப்படி பேன் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். இப்ப வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? தாங்க காலி பண்ணலாம். பெரிய தண்ணில இல்ல வில்ல என்ன தேடி சொல்லி தெரியாம சொல்லிட்டு போடா. என் பொண்டாட்டிக்கு பேன் பார்க்கறதுல உனக்கு போறாமம்மா அப்படின்னு சொன்னே போய் எங்க வீட்டுல எங்க அண்ணன் எங்க அம்மா எல்லார்கிட்டையும் சொல்லி இப்படி சொல்றதுக்காகவே வீம்புக்கு நடுவுல உட்கார வச்சு பேன் பாக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் பேன் பார்த்து என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தா, ஆனா பேன் பாக்குறத நிறுத்தல. என்ன தெய்வமே, எங்கேயோ போயிட்டீங்க தெய்வமே, எங்கேயோ போயிட்டீங்க. பேன் பார்த்தது கூட மேட்டர் கிடையாது. ஹவுஸ் ஓனர் எது சாம்பார் சிங்காஸ்கோட்டை. சிங்கம் சிங்கம் இஸ் கோன சிங்கம். கேட்டுக்கங்க தம்பி, கேட்டுக்கங்க. அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. வீட்டு ஓனரை எழுத்தப்பே நான் நெகிழ்ந்துட்டேன் சார். அட வெக்கம் கெட்டவங்களா. ஆனா சொந்தக்கார தாயப்புள்ள 18 பட்டியை வச்சு பேன் பாத்திருக்கீங்க பாருங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு? ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி மீட்டர் போடும்போது தான் தெரியும், வண்டி சாவி எடுக்கும்போது தான் தெரியும் வீட்டுக்கு போறதா கோயிலுக்கு போறதா. அப்படித்தான். இடையில எங்க அம்மா வந்து கேட்டு எங்க போறீங்கன்னா கேட்டு சொல்றேன். ஒய்ஃப்ட்ட கேட்டுக்க. கேட்டு சொல்றேன், அவங்க தான் முடிவு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? நைட் டின்னர் நான் தான் பண்ணுவேன். இன்னைக்கு போய் திட்டுறாங்க, நீ பாட்டு போயிட்டா எனக்கு யார் டின்னர் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா இருக்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கோயில பார்சல் அனுப்பிடுங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. என்ன சொல்லிட்டு வந்தீங்க இப்ப நைட்டுக்கு? எப்படியா மேனேஜ் பண்ணிக்கோ, நான் இன்னொரு நாள் காலையில படி தந்துடுறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா போகாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகாதீங்கன்னு வாங்க. அப்படியா? அடி விழும்.
ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தினா அடிப்பாங்க. கண்டிப்பா. அடியாய் கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிற நீ. இந்த அடியை வாங்கிப்பீங்களா இல்ல ஒய்ஃப் அடிக்கிறாங்கிறதுக்காக நீங்க ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிக்கிட்டீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. நார்மலா பாதி பேர் ஒதுக்கியாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 75% ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு. என்ன மறந்துட்டியா தோழா என்ன மறந்துட்டியா? இங்க இல்லைங்க, இப்போ நீங்க வாங்க பின்னால வாங்க. இதான் முதுகுக்கு பின்னால பேசுறது டெமோ. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். முதுகுக்கு பின்னால ஒரு பொண்டாட்டி தாசனை பத்தி என்ன பேசுவீங்க? எப்படி பேசுங்களா அப்படியே பேசுங்க பாஸ். எடுபடி அவரு அதான் எடுபடி போறாரு பாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? பொண்டாட்டி பேனெல்லாம் பாக்குறாரு. அப்படி ஒரு மனுஷன் அப்படி என்னதான் வசியம் பண்ணாங்களோ? பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. என்ன சொல்லி என்ன தலானி மந்திரம் போடுறாங்களோ தெரியல. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. அவரை பத்தி நீங்க தப்பா எதுவும் பேசுன மாதிரி தெரியல. உங்க வயிற்றுல சொன்ன மாதிரி இருக்கு. நாமளும் தான் இருக்கிறோம், நமக்கு இப்படிலாம் நடக்குதா? தூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? ஆக்சுவலா இவரை பார்த்தாலே முதல்ல இவரெல்லாம் ஏன் வாழ்றாருன்னு தோணுது. இப்படி ஒரு பொழப்பா ஆம்பளையா கெத்தா இருக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டி ஊசி வாங்கணும்னா கூட கேக்குறேங்கிறாரு. இதுக்கு இவர் செத்தே போயிடலாம். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. உலகத்துல எந்த உயிரும் டிபெண்டா இல்லாம இருக்கவே முடியாது. Man is called as a social animal for your information. சார் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கணும். டெபினெட்லி உங்களை திருத்தவே முடியாது. என்னோட பப்பி மாதிரி ஒருத்தர் இருந்தா அவர் வந்து நான் என்னால மென்னா கூட நினைக்க முடியல. மர்க்கா சொல்லு. என்னோட பப்பி மாதிரி ஒருத்தர் இருந்தா வாயில வசம்ப வச்சு தேக்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஆண்ன்ற ஒரு இது கொடுக்குறோம், அந்தஸ்து கொடுக்குறாங்கல்ல. யா அப்படிப்பட்ட மனைவிக்கு கை அமுக்கி விட்டான்னு எது அமுக்கி விட்டாலும் அவங்களுக்கு நல்லது தானே. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. உன்னை வந்து ஒரு வேலைக்காரனா தான் என்ன பார்க்க முடியும். என் வேலைக்காரன் எப்படி சார் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவான்? கதகளி ஆடி நீ பார்த்தது இல்ல, இந்த பெரிய அப்பா ரோலிங் அப்போ. சில பேர் வந்து வீட்டில எலி வெளியில புலி நிறைய பேர் இருக்காங்க. சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் தான். உனக்கு வெளிய ஆபத்து வரும்போது முதல் மனிதனா நான் நிப்பேன். ஆனா உன் வீட்டுக்கு இது ரொம்ப நீ சொல்றது கீழ்படியில என்ன தவறு? இத வச்சு நீங்க என்ன தவறு? இருக்க ஒரு சரி பொண்ணை நீங்க உங்களால நீங்க dominate உங்க பண்ண பேச்ச முடியலனா, சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. வெளியில நீங்க எப்படி சார் மீச இருங்க, வச்சுட்டு இருங்க. ஆம்பளன்னு சொல்லி வந்து நிப்பீங்க? உங்க Give respect, take respect. Okay? சரி புருஷன் பேச்ச கேட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யார் எழுதின சட்டம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. குடும்பத்துல ஆணாதிக்கம் இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும்னு யார் அதான் சொன்னது? கேக்குறேன். ஒரு உதாரணம் ரெண்டு மாட்னாடா மானஸ்த. என் கல்ச்சரல்லாம் அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? உங்க வீட்ல வந்து ஒருத்தருக்கு மாப்பிளை பாக்குறீங்க, நல்லா சம்பாதிக்கிறாரு, கை நிறைய கார் வீடு கீடு பங்களா எல்லாமே இருக்காரு. ஓகே ஒண்ணே ஒண்ணா பொண்டாட்டி பேச்ச கேட்கவே மாட்டாரு. அப்படின்னா உங்க வீட்டு பொண்ணை அவர் கொடுப்பீங்க? அப்படி கேளு, அப்படி கேளு. கொடுக்க உண்மையா சொல்லணும். மாட்டோம். கொடுக்க மாட்டோம். சோலி முடிச்சு. எப்போதுமே நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன் கையை கட்டிக்கிட்டுலாம் யாரும் நிக்கல. ரைட்டா? நீங்களா பக்குங்கிறீங்க, டாகுங்கிறீங்க, வேலைக்காரங்கிறீங்க, அப்படி இல்ல. ஒரு பெண்ணு அப்படி நடத்த மாட்டா. உங்களை மாதிரி தான் இன்னொரு பெண்ணு இருப்பா. பொண்டாட்டி தாசனுக்கு அந்த வார்த்தையே வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரியுது. பொண்டாட்டி நேசன் வேணா வச்சுக்கலாம். குடும்ப பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு வராம குடும்பம் நடத்துறான் பாத்தீங்களா, அவன் தான் சிறந்த கணவன். ஆடுறா சக்க அரசக்க அரசக்க அரசக்க. அவன் பொண்டாட்டி தாசனா இருந்தா தப்பே இல்ல. என்ன தப்பு?